அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்மளா வியாக்கியானங்கள்ங்கிற பேர்ல எல்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அது யூசுப் நபிக்கு மாத்திரம் அல்லாஹ் சிறப்பா கத்துக் கொடுத்திருந்தான். யூசுப் நபி அவர்கள் கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்குன்னே ஒரு தனி நாலேஜ் உள்ளவர்களாக அவங்க இருந்தாங்க. அவங்கள்ட்ட கனவுகளை கேட்பாங்க. அது எப்படி சுலைமான் நபிக்கு சில ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானோ, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சில ஆற்றலை, ஈசா நபிக்கு சில ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானோ, அதே மாதிரி யூசுப் நபிக்கு எல்லாம் கொடுத்தது என்னன்னு கேட்டா, யாரு கண்ட கனவா இருந்தாலும் அந்த கனவுக்கு இதான் ரிசல்ட் கரெக்டா அவர் சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு திறமையெல்லாம் கொடுத்திருந்தான். அது அவரே சொல்றார், அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12வது அத்தியாயத்தில் 100வது 101வது வசனங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க. எப்படி? ரப்பி இறைவா கத் ஆத்தைதனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை எனக்கு தந்திருக்கிறாய். முதல்ல விற்கப்படுறாங்க, அடிமையா போறாங்க, அந்த நாட்டில் போயிருக்காங்க, மந்திரியா வராங்க, கடைசியில் ராஜாவா ஆயிடுறாங்க. அதற்கு நன்றி செலுத்தி சொல்றாங்க, ரப்பி இறைவா கத் ஆத்தைதனி மினல் முல்கி, எனக்கு ஆட்சியை தந்திருக்கிறாய். அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற கலையை எனக்கு நீ கற்று தந்திருக்கிறாய். அது ஒரு சிறப்பா சொல்றாங்க. எல்லாரும் சொல்லதான் விளங்குது. கனவுக்கு ஆளாளுக்கெல்லாம் விளக்கம், அது அல்லாஹ் கொடுத்த ஒரு கிஃப்ட். அது யூசுப் நபி அவர்களுக்கு என்னஞ்சாங்க அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்றதை அவங்க எப்படி சுலைமான் நபி அவர்கள் இறைவா எனக்கு மட்டும் இப்படி ஒரு ஆட்சியை தந்திருக்கு, இது மாதிரி யாருக்கும் கொடுக்காதுன்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு ஆட்சியும் தந்திருக்கிறாய், கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு திறனையும் எனக்கு தந்திருக்கிறாய் சொல்றாங்க. அவங்க வாழ்நாள்ல 12வது அத்தியாயத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளுக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் அவங்கள பணிகிற மாதிரி கனவு கண்டாங்க. அவங்க கனவுக்கு அவங்களே விளக்கம் பிற்காலத்தில் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மன்னர் சில கனவுகளை 7 மாடுகளை பார்ப்பாரு, மெலிந்த மாடுகளை கொளுத்த மாடுகளாக ஒரு 14 மாட்டை பார்ப்பாரு. மெலிஞ்ச மாடு கொளுத்த மாட்டை சாப்பிடுற மாதிரி அந்த கனவு இருக்கும். இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு யூசுப் நபி அவர்கள் என்ன செய்வாங்க விளக்கம் சொல்லுவார்கள். அதே மாதிரி ஒரு சிறையில் இருக்கக்கூடிய 2 தோழர்கள் 2 பேரும் கனவு கண்டு என்ன செய்வாங்க, அவங்கள்ட்ட விளக்கம் கேட்பாங்க. நான் மதுச்சாறு புளிவது போல நான் ஒரு கனவு கண்டேன், நான் கூடையில ரொட்டியை தூக்கிட்டு போகும்போது பறவைகள்லாம் எடுத்து சாப்பிட்டு போற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லும் பொழுது அதுக்கு யூசுப் நபி விளக்கம். இந்த விஷயங்கள்லாம் அந்த 12வது சூறாவில் இருக்கிறது. சூரா யூசுப்னு சொல்லக்கூடிய 12வது சூறா அப்படி தமிழ்ல படிச்சுட்டு வந்தீங்கன்னா அவங்க என்னென்ன கனவுகள்லாம் அவங்கள்ட்ட வந்தது, அதுக்கு என்னென்ன விளக்கம் சொன்னாங்கன்னு இருக்குது. இது யூசுப் நபி இப்ப இருந்தாருன்னா கேட்டுக்கலாமே தவிர மற்றபடி இப்ப நம்ம யாருமே கேட்கலாம் முடியாது. யூசுப் நபிக்கு எல்லாம் அப்படின்னு கற்றுக் கொடுத்திருந்தான். இப்ப யூசுப் நபி எல்லாம் இல்லாத காரணத்தினாலதான், அந்த கற்றுக் கொடுத்த ஆள் இப்ப இல்லாத காரணத்தினாலதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணிட்டாங்க, யார்ட்டையும் சொல்லாதுட்டாங்க. எதுக்கு யார்ட்டையும் சொல்லாதாண்டாங்க? இனிமே யூசுப் நபி எல்லாம் வரமாட்டாரு, யூசுப் நபி மாதிரி வேற யாருக்கும் எல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான், வேற யார்ட்டையும் போய் மக்கள்கிட்ட போய் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பு இல்லைங்கும் போது யார்ட்டையா தெரியாதவன்ட்ட கேட்டா ஒன்னோட கொண்டு சொல்லி விட்டுருவான் என்று மக்களை நிம்மதியை கொடுப்பதற்காக வேண்டி, நம்மளை காப்பாற்றுவதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, யார்ட்டையும் சொல்லாது, நெருக்கமான ஆள்கிட்ட சொல்லி கெட்ட கனவுண்டா ஒருத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிக்காத கனவுண்டா ஒருத்தட்டையும் சொல்லாத, உனக்கே பிடிச்ச கனவுண்டா வேண்டிய ஆள்கிட்ட மட்டும் சொல்லு, இப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. கனவுக்கு விளக்கம் என்பது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த அஜர்த்துமார்கள்ட்ட போய் கனவுக்கு விளக்கம்னு போயிடணும்னு அவன் என்னத்தையா சொல்லி பணம். இப்னு சீரின் ஒருத்தர் இருந்தாராம், அவர் கனவுக்கு விளக்கம் சொல்லுவது விற்பனராம். அதுக்குன்னு பெரிய பெரிய உலமாக்கள்லாம் அவரை போய் கனவுக்கு நாயகராக்கி என்ன செய்யறாங்க, இப்னு சீரின் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எங்க இருந்து இந்த நாலேஜ் வந்துலாம் தெரியல. அவரு கனவுடைய விளக்கம் என்னத்தை எழுதி வச்சிருக்காரு போல இருக்கு. அதை வைத்துக் கொண்டு அந்த புஸ்தகத்தை ஆதார தாபீர் ருயான் அந்த புஸ்தகத்தை வைத்துக் கொண்டு கனவுகளுக்கு இதான் விளக்கங்கிறாங்க. அது எல்லாமே போய் ஃப்ராடு. சொல்ல போனால் அந்த உம்மத்திலேயே சிறந்தவர்கள் யார் நம்ம நினைக்கிறோம், ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்திலேயே முதல் இடம் யாருக்குன்னு கேட்டா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தான் இருக்குது. அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடக்குது. என்ன செய்தின்னு கேட்டா, அபூபக்கர் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சபையில இருக்கிறாங்களா. அப்ப ஒருத்தர் வர்றார், ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு சபை, அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, இன்னும் பலர் இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிறார். என்ன கனவு கண்டேன்னு கேட்டா, வானத்திலிருந்து ஒரு மேகம் என்ன செய்யுது, மேக கூட்டம் அப்படி திரண்டு அதுல இருந்து நெய்யும் தேனுமா பொழியுது. கனவு எப்படி காண்றாரு, அப்படி மேக கூட்டம் அப்படி நிக்கிறா, அங்க இருந்து பொலன்னு கொட்டுது. என்ன கொட்டுது, தேனா கொட்டுது, நெய்யா கொட்டுது. தேனு நெய்யுமாக ஊத்துகிறது. ஊத்துனவன மக்கள் எல்லாம் கை ஏந்திட்டு ஓடத்தானே செய்வாங்க. இப்ப கூட ஒன்னா என்ன செய்வோம், கொட்டுனுச்சுன்னா ஓடுவோமா இல்லையா? ஆனாலும் கையை கொண்டு என்ன செய்யறாங்க, எனக்கு உனக்குன்னு பிடிக்கிறாங்க.
சில பேர் அதிகமா பிடிக்கிறாங்க, சில பேர் கொஞ்சமா பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, வானத்திலிருந்து ஒரு கயிறு ஒண்ணு தொங்க விடப்படுகிறது. அந்த கயித்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க மேல ஏறி போனீங்க. ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றாரு. அந்த கனவுல எப்படி பாக்குறாரு, ஒரு கயிறு அப்படி தொங்குது, இந்த கயித்தை பிடிச்சிட்டு நீங்க மேல ஏறுறீங்க. இன்னொருத்தர் அதே மாதிரி பிடிச்சிட்டு மேல ஏறாரு, இன்னொருத்தர் மேல ஏறாரு. நாலாவது ஆளு மேல ஏறும்போது கயிறு கட்டாவுது. மறுபடியும் இந்த கயிறு மர இணைத்து கொண்டு மறுபடியும் என்ன செய்யறாரு, அவரு ஏறி போறாரு. இப்படி கனவு கண்டேங்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டு வரும்போது அபூபக்கர் சித்திக் அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த கனவுக்கு நான் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அபூபக்கர் என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவுக்கு நான் வேண்டாம் விளக்கம் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. சொல்லுப்பா விளக்கத்தை சொல்லு அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, அபூபக்கர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த கனவுக்கு ஒன்னொன்னா சொல்றாங்க. அந்த மேகம் மாதிரி இருந்துச்சே அது இஸ்லாமு, அந்த நெய் தேனு மாதிரி வந்துச்சே அது வந்து குர்ஆனு, அது ஒரு கயிறு மாதிரி தொங்குனுச்சு அது வந்து சத்திய மார்க்கம் இப்படின்னு அவங்க சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நான் சொன்ன கரெக்டா சொன்னாங்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அசப்த பாலன் வ அக்தத பாலன், சிலதான் சரியா சொன்ன சில தப்பா சொல்லிவிட்ட. அபூபக்கர் சொல்ல முடியல, அபூபக்கர் கனவுக்கு ஒரு விளக்கம்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் வந்து ஒப்புதல் கேட்கிறாரு, நான் சரியா சொன்னாண்டு. அசப்த பாலன் வ அக்தத பாலன், சில விஷயங்களை கரெக்டா சொன்ன சில விஷயங்களை தப்பா சொன்ன உடனே அபூபக்கர் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அப்ப நான் அல்லாஹ் மேல சத்தியமா நான் தவறா சொன்னதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா எல்லாம் பேசக்கூடாது, சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. தப்புன்னு மட்டும் சொன்னாங்களே தவிர எது தப்புன்னு சொல்லல. அப்ப ஆனானப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே கனவுக்கு இவங்களா ஒரு ஊகிச்சு ஒரு விளக்கத்தை கொடுக்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முழு விளக்கம் கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம், இது நம்ம வேலை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலை. நம்ம ரசூல் பலன் சொல்லலாம், அல்லாஹ்ட்ட இருந்து வஹி அடிப்படையில் அறிவிச்சு கொடுப்பானே தவிர அபூபக்கருக்கு முடியாதுன்னா நீ எப்படி சொல்லுவ, நீ அபூபக்கர் பெரிய ஆளா சேர்த்தலாம். அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கணித்து சொல்லக்கூடிய ஒரு கனவுலையே நமக்கு சரியா சொன்ன மாதிரி தான் தெரிகிறது, அவனு தப்பா சொன்னா நமக்கு தெரியல. இது வியாக்கியானம் என்னன்னு ரசூலுல்லாஹ் சொல்லாம விட்டுட்டாங்க. ஆனா இந்த மெசேஜ் நமக்கு இந்த மிச்சமா இருந்து கொண்டிருக்கு. எந்த மெசேஜ், அபூபக்கர் சித்திக் சொன்ன பலன் வந்து முழுசு இல்ல, சில விஷயத்தை கரெக்டாகவும் சில விஷயத்தை தப்பாவும் சொல்லி இருக்கிறான்னு விளங்குறது. இது வந்து புகாரியில 7046வது ஹதீஸில் இருக்கிறது. இதை விட முத்தாய்ப்பாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இதுதான் கனவுல வந்துடுறோமா. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல யாரும் வரலாம், யாரு வேண்டாலும் வரலாம், அவரே வர்றான்னு அர்த்தம் நினைக்க கூடாது. ஷைத்தான் வந்து என்ன செய்யலாம், ஒரு ஷைத்தான் உங்களுடைய கனவுல வந்து நான் தான் அப்துல் காதர் ஜீலானின்னு சொல்லலாம். நீ அப்துல் காதர் ஜீலானி நேத்து முன்ன பின்ன பார்த்திருக்கீங்களா, எப்படி கண்டுபிடிப்பீங்க? அப்ப அப்துல் காதர் நம்ம தெரியாத ஆளு பேரை சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொன்னா அவன் பேரை சொன்னோன்னு அவர் தான் நினைச்சிடக்கூடாது. அவன் வந்து தர்கா கட்டுன்னு சொன்னாலே நம்ம என்ன விளங்கிக்கிறேன்னு, இது அப்துல் காதர் ஜீலானி சொல்ற வேலை இல்லையே, இது சைத்தான் வேலையாவில் இருக்குது, இவன் சைத்தான் தான். அவர் அப்துல் காதர் ஜீலானின்னு அவர் சொல்லிக் கொண்டாலும் சரி, அப்துல் காதர் ஜீலானிங்கிறவர் இறையடியாரா இருப்பாரே ஆனால் தர்கா கட்டுன்னு சொல்லுவாரா? தர்கா கட்டுன்னு சொல்வது யாரு சொல்ற வேலை? சைத்தான் சொல்ற வேலை. சந்தன கூடு எடுன்னு சொல்வது சைத்தான் சொல்ற வேலை. செய்தியை பார்த்துட்டு யாருன்னு முடிவு பண்ணிக்கிறேன்னு, சைத்தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும். அதனால கனவில் நீங்கள் ஒருவரை முதல்ல என்னன்னு கேட்டா, கனவுல ஒரு ஆளை பார்த்து அவர் தான் முடிவு செய்வதாக இருந்தால் சாதாரண ஒரு அறிவு நம்ம அவர் முன்ன பார்த்திருக்கணும். இப்ப என்னைய வந்து ஒரு கனவுல வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு பிந்தி உள்ள ஒருத்தன் பாக்குறான்னு வைங்க, 1000 வருஷம் ஓடி போச்சு, என்னைய கனவுல பார்த்து நாண்டு விளங்கிடுவான். அவன் எப்படி விளங்குவான்? என்னை முன்ன பார்க்கல அவன் தான். நீங்க என்ன செய்யலாம், என்னை பார்த்திருக்கிறீங்க, கனவுல நான் வந்தா நான் தான் விளங்கிடுவீங்க. என்னை பார்க்காத எனக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி உள்ளவன் என்னை பார்த்தாண்டா எப்படி விளங்கிடுவான்? யாரோ ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். 1000 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தன் வந்து என்னை கனவுல பார்த்தான், நான் இதே மாதிரி என்னை பார்த்தான்னு வைங்க, அவன் நினைச்சுக்கிடுவான் ஒருத்தன் வர்றான், அப்படிதான் நினைச்சுக்கிடுவான், தவிர நான் விளங்கிடுவானா? அப்ப கனவில் ஒரு ஆளை நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் கண்டிஷன் என்ன, அவரை முன்னாடியே பார்த்திருக்கணும். இவன் வந்துகிட்டு சொல்றான் நான் தான் சாகுல மீது ஆண்டவர், அப்படியா வாங்க அப்படி எப்படி அவரை கண்ட நீ நேற்று பாத்தியா, அவர் அதுக்கு முந்தைய பழகி இருக்கிறியா, பக்கத்து வீட்டுக்காரர் அவரு, அவர் தான் சாவுல மீது எங்க சிலையா செஞ்சு வச்சிருக்கிறானா, எப்படி சாவுல மீது கண்டுபிடிச்ச? அப்ப நம்ம பார்க்காத ஒரு ஆளை வந்து அவர் தான் முதல் கன்ஃபார்ம் பண்ண இயலாது. அவர் மாதிரி வந்தா கூட அது அவர் தான் சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, மர்ஆனி ஃபில் மனாமி ஃபகத் ரஆனி, ஒருவன் கனவில் என்னை கண்டால் அவன் என்னைத்தான் கண்டான். இப்ப இன்ன ஷைத்தான் லா யதமஸல் ஃபீ சூரத்தி, ஷைத்தான் என் வடிவத்தில் வரமாட்டான், என் வடிவத்தில் ஷைத்தான் வரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வடிவத்தை வேண்டாம் வருவான்னு அர்த்தம். யார் வடிவத்தை வேண்டாம் எடுத்துக்கொண்டு அப்துல் காதர் ஜீலானியுடைய வடிவமே உனக்கு தெரியுது,
ஆனாலும் அந்த வடிவத்தில் சைத்தான் வந்து நான் தான் அப்துல் காதர் ஜிலானி என்று சொல்லுவான், சொல்ல முடியும். அப்ப வந்து கனவுல வர்றது அவர் தான் கிடையாது. நீங்க யாரை நீங்க கனவுல பார்க்கிறீர்களோ அவரை தான் பாத்தீங்கன்னு சொல்ல இயலாது. சைத்தான் கூட வரலாம். இது புகாரியில 110 6197 ஹதீஸ்ல இருக்கிறது. சரி, ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்க இயலுமா? ரசூலுல்லாஹ் சைத்தான் வடிவத்தில் சைத்தான் வந்து என் வடிவத்தில் வரமாட்டான்னு சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கவே இயலாது. யாரும் பார்க்க இயலாது. ஏன் பார்க்க இயலாதுங்கிறோம்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மர்ரானி ஃபில் மனாமி, யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ ஃபஸயரானி ஃபில் யக்லதி, விழித்தவுடன் என்னை பார்த்து விடுவார். கனவில் ஒருத்தர் பார்ப்பாரையானால் அவர் என்ன செய்வாரு? விழித்தவுடனும் பார்த்து விடுவார். இப்ப நீங்க கனவுல பார்த்துட்டீங்க ரசூலுல்லாஹ்வை, முழிச்சவன ரசூலுல்லாஹ் பாப்பீங்களா? பாத்துறீங்களா? யாராவது விழிச்சவன பார்க்கல. இந்த விழித்தவுடன் பார்ப்பார் என்று சொல்வதன் மூலமாகவே ரசூலுல்லாஹ் வாழும் போது மட்டும்தான் கனவில் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்க்கிறதா இருந்தா சஹாபாக்கள் கனவுல பார்ப்பாங்களா? நேரில் பார்க்கிற வாய்ப்பு அவர் கிடைத்துவிடும். கனவில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வை பார்ப்பாரையானால் பக்கத்து ஊர்ல இருப்பாரு, ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்திருப்பாரு, அல்லாஹ் அவருக்கு என்ன சான்ஸ் கொடுப்பான்? நேர்ல பார்க்கிற சான்ஸ் கொடுத்து அவர் நேரம் வந்து சந்திச்சு சஹாபி ஆகிருவாரு. இப்ப நம்ம வந்து கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு சொன்னா எந்திரிச்சு முழிச்சவன ரசூலுல்லாஹ் நீ பார்க்கணும். அப்படி எவனாச்சும் பார்த்திருக்கீங்களா? கனவுல பார்த்தேன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிறானே, எவனெல்லாம் பார்த்திருக்காங்க? உமர் புலவர் பார்த்தாராம், குணங்குடி மஸ்தான் பார்த்திருக்காங்க. மார்க்கத்தின் பேரால் புழுகி விட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு கவிதையை எழுதும் போது அப்படி தடுமாறினாங்களாம். ரசூலுல்லாஹ் வந்து அடுத்தடி எடுத்து கொடுத்தாங்களா இந்த குப்பைக்கு வந்து இப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க. கனவுல வந்து புர்தா ஓதிக்கிட்டு இருந்தாரா, அந்த அடி என்னன்னு தெரியலையா? அவர் ரசூலுல்லாஹ் வந்து நினைச்சாங்க, ஏன் தடுமாறுகிறா, இதோ அடுத்த அடி. அபூசரிக்கு சொன்னாங்களாம், உமர் புலவர் சொன்னாங்களாம், குணங்குடி மஸ்தான் சொல்லி இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. இவனோட சைத்தான் வேலை, சைத்தானியத்து உள்ள கவிதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்களுக்கு எல்லாம் கனவுல ரசூலுல்லாஹ் வருவாங்க, பொதுவா வரமாட்டாங்க. அப்ப என்ன விளங்கிக்கிறேன்னு, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்த்தல் என்பது கியாம நாள் வரைக்கும் நடக்கவே நடக்காது. யார் என்ன வடிவத்தில் அவங்க வந்தாலும் சரி, நான் தான் ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டு வந்தாலும் சரி, அது ரசூலுல்லாஹ் இல்லை. ஏன் இல்லங்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்துறான். அந்த கனவை சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை சொல்லி ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வை யார் கனவில் பார்க்க முடியும் என்றால் அபூபக்கர் சித்திக் பார்க்க முடியும், உமர் பார்க்க முடியும், சஹாபாக்கள் பார்க்க முடியுமே தவிர சஹாபியா இல்லாத ஒருத்தரும் பார்க்க இயலாது. சஹாபியா இருந்தவர்கள் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் என்ன செய்வாங்க? கனவிலும் பார்ப்பார்கள், விழிச்சவனவர்களா பார்த்து விடுவார்கள். கனவுல பார்த்து ரசூலுல்லாஹ் நேர்ல என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் கனவுல பார்க்கிற கண்டிஷன் என்ன? யார் என்னை கனவில் பார்க்கிறாரோ அவர் விழித்ததும் நேரிலும் பார்ப்பார். நேர்ல நம்ம பார்க்க முடியல என்று சொன்னா கனவில் பார்க்க முடியாது. நேர்ல யாருக்கு பார்க்க முடியும்? சஹாபாக்களுக்கு, அவங்க வாழ்ந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு தான் பார்க்க முடியும். அப்ப ஹிஜ்ரி 10 முடிந்து விட்டது. அதுக்கு பிறகு ஹிஜ்ரி 11 ஒருத்தன் பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான். ஹிஜ்ரி 12 பார்த்தேன்னு சொன்னா பொய் சொல்றான். அந்த ஊழியா பார்த்தார், இந்த ஊழியா பார்த்தாருன்னா கனவுல பார்த்துட்டு நேர இப்ப பார்த்த நேர பார்க்க நீ பார்க்கவே இல்லை. கனவுல பார்த்துட்டு நேரையும் பார்த்தா தான் நீ அவங்கள பார்த்தேன்னு அர்த்தம். கனவுல பார்த்தங்கிறப்ப நேரில் அடுத்த நாள் விழிச்சோன்னு பாத்தியா? இல்ல மூத்தா போயிட்டாங்க, எப்படி பார்க்கல இல்ல? அப்ப நீ அவங்கள பார்க்கல. எவனோ வந்து சொல்லி இருக்கான் ரசூலுல்லாஹ். கனவுல எவனோ ஒருத்தன் வந்து என்ன செஞ்சிருக்கான்? ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லி ஏமாத்தி இருக்கிறான். இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கனவை காரணமாக காட்டி நம்மளை வழிகெடுக்க கூடாது என்பதற்காக கூட அல்லாஹ் அழகான ஒரு தாழ்பாலை போட்டு ரசூலுல்லாஹ் கனவுல வரவே மாட்டாங்கன்னு சொன்னோன்னா எல்லா டாபிக் ஓஞ்சி போச்சு. இல்லன்னா எத்தனை சுண்ணத்தை உண்டாக்கி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கனவுல வந்து சொன்னாங்க, பிதத்துக்காரன் சொல்ல முடியல. ஏன்? வேற வேற காரணம், அவுலியா பெரியார்னு சொல்றானே தவிர இந்த 20 ரக்காத்து 30 ரக்காத்து அம்புட்டையும் ஆக்கி போடலாம். ஏன்டா 20 ரக்காத்து கனவுல சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, முடிஞ்சு வச்சுக்கத. ஏன்டா மேராஜ் கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா பராத்து கொண்டாடுறீங்க கனவுல சொல்லிட்டாங்கல்ல, ஏன்டா வரதட்சணை வாங்குறீங்க கனவுல வாங்க சொன்னாங்க எல்லாம் சொன்னா செஞ்சிருவாங்க. அல்லாஹ் காப்பாத்திட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல பார்க்கல, நம்ம எல்லாம் பார்க்கல, யாரும் பார்க்கல. யாரு பார்த்ததா சொன்னாலும் ஒன்னும் பொய் சொல்றாங்க, அல்லது எவனோ ஒருத்தன் நான் தான் ரசூலுல்லாஹ்னு கனவுல வந்து சொல்லியிருப்பான். அவன் நம்பி ஏமாந்து போயிருப்பான். ஒன்னு பொய் சொல்லி இருக்கானு அல்ல ஏமாந்து போய் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தான்னு சொல்லி இருக்கணுமே தவிர கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது. இன்னும் இந்த தவறான கொள்கை உடையவர்கள் என்னென்ன பொய்யான வாதங்களை வைக்கிறார்கள் என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்.